எந்த நடிகை பிரிஞ்சாலும் அதுக்கு காரணம் தனுஷ் தான். அப்படி தனுஷ் படத்தை தூக்கி எவனை விட்டு போனாலும் விஷயங்கள் அடங்கி இருக்கு. சின்மையை ஒண்ணு சொல்லியிருக்காங்க, பாரகி சின்மையை தொடர்ந்து எல்லா நடிகைகளும் தனுஷுக்கு எதிராக என்னென்ன பண்ணினாருன்னு வந்து சொல்லணும். இன்றைக்கு ஒரு பெண்ணு சொன்ன உடனே இவ்வளவு பேர் வரைஞ்சு கட்டிட்டு வர்றீங்களே, அப்ப அவ இதுவரை தனுஷ் வாங்கி திறக்கல. டப்பிங் பேசுறதுக்கு முன்னாடியே செட்டில்மெண்ட் பண்ண பின்னாடியே டப்பிங் பேச சொல்றாராம். நீங்க தனுஷுக்கு பிஆர்ஓ மாதிரியே பேசுறீங்க. நீ இனிமே வந்து தனுஷை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா, அதாவது அதிகமான அளவுக்கு செக்ஸியா நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே, புரியுதுங்களா? அப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு அஸ்வரி அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே பூங்குறாரு மாப்பிள்ள சாரு. விஜயை முடிச்சு கட்டணும், ஏடிஎம்கேவையும் முடிச்சு கட்டணும். அதுக்குண்டான வேலை என்னவோ இருக்கிற கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குதுன்றத ஒரு தகவல் பரவுது. திராவிட இயக்கத்தின் முன்னோடி தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் திரு காமாட்சி நாயுடு நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தென் சென்னை மண்டல பொறுப்பாளர் சசிகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சும்மா தும்முனா கூட தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிறாங்க இப்ப இண்டஸ்ட்ரியில. ஒரு விக்கல் வந்தாலும் தனுஷ் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தனுஷ் மேல தொடர்ந்து அவதூறான விமர்சனங்கள் வைக்கப்படுறதா நினைக்கிறீங்களா? எந்த நடிகை பிரிஞ்சாலும் அதுக்கு காரணம் தனுஷ் தான். அப்படி தனுஷ் படத்தை தூக்கி எவனை விட்டு போனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வியக்கத்தக்க ஒரு நடிகர் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. நான் வந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன். நான் அவரோட படம் எல்லாமே பார்த்துருக்கேன். அவரோட தொடர்ச்சியான வெற்றிகளும் சரி, அவரோட அயராத உழைப்பும் சரி, கடினமான உழைப்பும், அவரோட தன்னம்பிக்கை மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு, உயரத்தை தொட்டுட்டாரு. அதுல ஆனால் சர்ச்சைகளும் அவர் கூடயே பயணிச்சுட்டே வருது. அதுல வந்து விதிவிலக்கு இல்லை அவரும். ஆனா இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கா அப்படின்னா இல்லை, இவர் வந்து தொடர்ந்து பழிகளையே சுமத்திக்கிட்டு இருக்காங்களா, அவரோட புகழ் அவரோட வளர்ச்சி பிடிக்காம இன்னொரு பக்கம் பண்றாங்களா அப்படின்னா எனக்கு தெரிந்து அதில் வந்து மாற்று கருத்து இருக்குன்னு தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அவரோட பயணித்து அவரோட தொடர்ந்து பயனாற்றிய வேலை செய்த அத்தனை நடிகைகளும் சரி, இல்லை அவர் கூட நட்பா இருந்தவங்களும் சரி, இதெல்லாமே அவரை சுற்றியான ஒரு பெரிய சர்ச்சை, அவரோட பர்சனல் விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாமே அவரை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்குள்ள இதுக்குள்ள கொண்டு போயிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அது வந்து அவரோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம முழுக்க அவர் வந்து இதுல இருந்து இல்லை, இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, இவர் வந்து எல்லாரும் அவதூறா பரப்புறாங்க அப்படின்னு நம்ம பொத்தாம்புதா அப்படி சொல்லிட்டு நம்ம போயிட முடியாது. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாரகி சின்மையை தொடர்ந்து எல்லா நடிகைகளும் தனுஷுக்கு எதிராக என்னென்ன பண்ணினாருன்னு வந்து சொல்லணும். இது வந்து இதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். திமுக அரசாங்கம் தனுஷ் மீது அப்படி ஆதாரபூர்வமாக சில செயல்கள் இருந்தால் திமுக அதற்கு நடவடிக்கை எடுக்குமா தனுஷ் மீது? சின்மை போன்ற ஒரு அந்த பொண்ணுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவர் ப்ரொடியூசரு, இவர் டைரக்டரு. ஒரு ப்ரொடியூசராக இருக்கவர் சம்பளம் பேசும்போது ஏற்றத்தாழ்வுகள் வரும். யாருக்கும் சம்பள பாக்கி வைத்திருக்காருன்னு யாரும் சொல்ல இயலாது. பேசின சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருக்காரு. எல்லா நடிகைக்கும் நடிகர்களுக்கும் பேசின சம்பளத்தை கிளியராக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து வேலை வாங்குறது அவருடைய கடமை. ஒரு டைரக்டர் வந்து எந்த நேரத்துக்கு வர சொல்றாங்களோ அந்த நேரத்துக்கு போய் நடிச்சு கொடுக்க வேண்டியது இவங்களுடைய கடமை. இவங்க நடிக்காத போது சில தவறுகள் பண்ணும்போது திட்டாம வேடிக்கை வைப்பாங்க. அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் திட்டும் போது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரதி ராஜாவே கன்னத்துல எல்லாம் அடிச்ச காலம்லாம் உண்டு. அப்படியெல்லாம் டைரக்ட் பண்ண காலம் போய் இன்னைக்கு இவர் வாயில தான் திட்டுறாரு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு இதை வந்து 10 தடவை டேக் எடுக்கும்போது கோவம் வரும். எவ்வளவு செலவாகும், இதெல்லாம் புரியாம எப்படி பண்ண முடியும்? அவர் ப்ரொடியூசர்,
அவரு டைரக்டர், அதை பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்படல, அவங்க வந்து அதை சரியான முறையில் அதை செஞ்சு கொடுக்காதனால அவங்களுக்கு அது வருத்தம் அளிக்குது. அந்த கோபத்துலதான் இப்ப அவர் மேல சொல்றாங்களே தவிர யாரும் எனக்கு அவர் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு, நிறைய படமும் டைரக்ட் பண்ணிட்டாரு, யாராவது படம் பாக்கி இருக்கு அவர் எங்களுக்கு செட்டில் பண்ணல யாராவது சொல்ல இயலுமா? ஒரு ஆள் சொல்ல இயலாது. எல்லாத்துக்கும் கரெக்டா செட்டில்மெண்ட். இது இன்னும் சொல்ல போனா டப்பிங் பேசுறதுக்கு முன்னாடியே செட்டில்மெண்ட் பண்ண பின்னாடியே டப்பிங் பேச சொல்றாராம். நீங்க தனுஷுக்கு பிஆர்ஓ மாதிரியே பேசுறீங்க. நான் பிஆர்ஓ மாதிரி பேசலங்க, நீங்க தான் தலைவர் மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் பிஆர்ஓ, நான் பிஆர்ஓ இல்ல. நிலைய பேசணும் இல்ல. நான் என்ன சொல்றேன், தனுஷுன்னு இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஒட்டு மொத்தம் பேசுறானா? பைலான் பேசினாரு முந்தா நாள், பைலான் அருமையா பேசிட்டாரு. நீ இனிமே வந்து தனுஷை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா மரியாதை விட்டு போயிருன்னு பேசிட்டாரு. அருமையா பேசியிருக்காரு பைல்வான். பாருங்க, கனடா சேனல்ல பைல்வான் உட்காந்து பேசியிருக்காரு, அரை மணி நேரம் பேசியிருக்காரு, அருமையா பேசியிருக்காரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு யாரும் எதிரி இல்லை, நாம் யாருக்கும் எதிரியும் இல்லை, எதிரியாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது திரைத்துறை. இந்த திரைத்துறையில முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ நம்மளே என்ன சொல்றோம், இந்த அம்மாவே என்ன சொல்லுது, எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா தான் ஹீரோவா வர முடியும்னு சொல்றாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது திரைத்துறையில வந்து சர்வசாதாரணமான வார்த்தை ஆகி போச்சு, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது யாரை குற்றம் சொல்லுவது? சொல்லுங்க, யாரையாவது குற்றம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் ஒரு செய்தி படிச்சேன், இந்த அனிருத்துங்கிற தம்பி இருக்காருல்ல, அவர் வந்து அந்த ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு ஹீரோயி, அந்த பொண்ணை வந்து விரைவில் திருமணம் செய்ய போறாரு. எனக்கு தெரியாது. இல்ல அவங்க அம்மா ஹீரோயா நடிச்சாங்க ஒரு காலத்துல. நான் வந்து உண்மையை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஒரு காம்பேரா கேள்வி நீங்க அதாவது என்ன நான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சா அது நிறைய போயிடும். இல்ல இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இது வந்து திரைத்துறை. இந்த திரைத்துறையில இருக்கக்கூடிய நல்லதும் கிடையாது, கெட்டதும் நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு மனிதனை தாக்குதல் நடத்தும் போது நாம அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? அவ்வளவுதான், வெரி சிம்பிள். என்ன சசி நான் சொல்றது, இன்றைக்கு ஒரு பெண்ணு சொன்ன உடனே இவ்வளவு பேர் வரைஞ்சு கட்டிட்டு வர்றீங்களே, அப்ப இதுவரை தனுஷ் வாய் திறக்கல, அவரே ஆஸ்பத்திரியில இருக்காரு. தனுஷ்காக வாய் திறக்கிறவங்க என்ன மாதிரி தான். தனுஷ்க்கு உடல்நல சரியில்லை. சில எப்படி உங்களுக்கு இது மாதிரி தகவல்கள் உடனே கிடைக்குது? ஏயா என்ன அது வேற. அப்புறம் நான் சொல்றேன் யார் என்னன்னு, சரியா? ஆகையினால இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. நீங்க ஒரு புரிஞ்சுக்கோங்க, அவர் ஏன் இதுவரை சொல்லலை, இந்த அம்மா இவ்வளோ பேசுனாங்க, இவ்வளோ பண்ணாங்க, எதுவும் சொல்லலை. காரணம் என்னன்னா, அந்த அம்மா வந்து இதே தனுஷ் கூட எத்தனை 2 படம் 3 படம் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த படம் நடிக்கும் போதெல்லாம் ஏன் ஒண்ணுமே சொல்லலை? அப்படி வந்து இது நல்லா இருந்தது, வேவ் லென்த் நல்லா இருந்தது. அதாவது வந்து அந்த புரிதல் ஒற்றுமைகள் இருந்ததுன்னு சொல்ல வரேன். எல்லாரும் பேசுறது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக. அதான் பாருங்க சார், அவர் கூட நடிச்ச போது ஏன் இந்த பிரச்சனை வரல? எவ்வளவு அந்த அம்மா கூட எவ்வளவு, அதாவது அதிகமான அளவுக்கு செக்ஸியா நடிச்சிருப்பாங்க 2 பேருமே, புரியுதுங்களா? அப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு என்னமோ நான் வந்து தனுஷ் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இந்த அம்மா வைக்கிறாங்கன்னா, அவர் கேட்டாரா கேட்கலையாங்கிறது எனக்கு தெரியாத. அந்த லெட்டர் இருக்கு, அந்த லெட்டர் அவரு தான் அனுப்பிச்சிருக்காரு. அவர் அதில் லாஸ் ஆனார். அந்த படத்துக்கு 4 கோடி போட்டு இது 17 கோடி வந்ததுனால அந்த கோபத்தில் கூட எழுதியிருக்கலாம். ஏற்கனவே அவர் கபாலின்னு ஒரு படம் தானு தயாரிச்சாரு. அதோட பார்ட் 2 பார் அஞ்சித்தை வச்சு அவங்க மாமனார் ரஜினி வச்சு தனுஷ் தயாரிச்சாரு. அதோடவே அந்த நிறுவனம் காலி ஆயிருச்சு. இன்னைக்கு ஏதோ தப்பி தவறி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. இங்க பரப்பப்படுறது எல்லாமே அவதூறுகள் தான், ஆதாரபூர்வமா எதுவுமே இல்லை. உங்களுக்கு சினிமாவை பத்தி உங்களுக்கு தெரியாதது கிடையாது. இல்லை, சினிமாவை பத்தி தெரியும். பட் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனாக நம்ம இதை பத்தி ரொம்ப விவரமா பேசணுமா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு நம்ம உள்ள போய் பேசணுமா? இல்ல ஒண்ணும் இல்ல. இவங்க தலைவர் வந்து இன்னைக்கு திருமதி கஸ்தூரி அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே புங்குறாரு மாப்பிள்ள சாரு. நான் கூட போன்ல அடிக்கலான்னு பார்த்தேன், சரி இன்னத்துக்கு அவரு தான் பொங்கிட்டாரு. பொங்குறதுக்கு முன்னாடி நீங்க கேள்வியில கேட்கும் போது அதுக்கான பதிலை சொல்ல வேண்டிய ஒரு அரசியல்ல பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அரசியல் விவாதங்களுக்கு வந்திருக்காங்க. அரசியல்ல ஒரு புள்ளியா தான் அவங்க இன்னைக்கும் இருக்காங்க. அவர்கள் சினிமா நடிகை தாண்டி அவங்க அரசியல்ல என்னைக்கு இருந்தாலும் உங்க கூட வரமாட்டாங்க. அது பூணூல் தான், அது பூணூல் பக்கம் தான் போகும்.
அதனால நாம் தமிழர் பக்கம் வராது. நாங்க விஜய் முதற்கொண்டு நாங்க அப்படி யாரையுமே எதிர்பார்த்து நாங்களும் சொல்லவும் இல்லைங்க. விஜய்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. என்னாச்சு விஜய்க்கும் உங்க கட்சிக்கும் இருந்த உறவு என்னாச்சு? உறவு என்னாச்சு, என்ன இருக்கு? நான் தம்பியாக அவர் சரியாக இருக்கிறார், அண்ணனாக ஒரு சரியான நட்போடு இருக்காங்க, அதுல மாற்றுக்கிறதே இல்ல, எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஆனா அந்த பக்கமா இரு இல்ல இந்த பக்கமா இரு நடுவுல அதெல்லாம் கொள்கை முரண் வரும்போது அதை எடுத்து பேச வேண்டிய கடமை இருக்கு. அவரு உங்களையும் ஏத்துக்கிறாரு, இவங்களையும் ஏத்துக்கிறாங்க. தமிழ் ஒரு கண், திராவிடம் ஒரு கண் அப்படிங்கிறாங்க. அதுக்காக கடுமையான இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு தெரியுமா? கழுவு வேஞ்சி கட்டர்வு மாதிரி இன்றைக்கு விஜய்வுடைய கட்சி இல்லாம ஒண்ணும் இல்லாம போயிட்டு இருக்கு. அது என்ன போன்ற ஆளுகளுக்கு என்ன தெரியும்? வெளி மக்கள்கிட்ட பேசும்போது எங்கெங்க மாவட்டங்கள் தோறும் நான் பேசுறேன். அந்த மாவட்டங்கள்ல இருந்து எனக்கு கிடைக்கிற செய்தி எல்லாம் அங்கங்க மாவட்டங்கள்ல ஆள் பிடிக்கிறாங்களாம். அந்த மாவட்ட செயலாளர் எவனுமே வர்றது. நான் ரசிகனா தான் வந்தேனே தவிர நான் என் கட்சியை விட்டு நான் வரமாட்டேங்கிறானுங்களாம். நான் ஒரு சோர்ஸ்ல விசாரிச்சேன், நீங்க மாவட்டம் தோறும் விசாரிச்சீங்க. மேலிடத்துல சபரீசன் ஒரு காய் நிறுத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல். ஆமையா, எங்க மருமையன் தான் பண்ணுவார்ல, அரசியல் தானே இது. கூட்டணிக்கு காய் நோத்துறதும்பீங்க. கூட்டணி எல்லாம் கிடையாது. விஜயை முடிச்சு கட்டணும், ஏடிஎம்கேவையும் முடிச்சு கட்டணும். அதுக்குண்டான வேலை என்னவோ இருக்கிற கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு இருக்கிறதா ஒரு தகவல் பரவுது. நீ போய் விஜய் முதல்வரை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்களாமா? கண்ணே, விஜய் முதல்வரை ஏத்துக்கிட்டு ஜீரோ ஆயிடலாம். அப்படி அந்த அளவுக்கு நாங்க முட்டாள் இல்லை. நாங்க யாரையும் யாருக்கிட்டையும் அனுப்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, புரியுதா? நாங்க மீண்டும் 2026ல திமுக தான் ஆட்சிக்கு வரணும் மாப்பிள்ளையே சொல்லிவிட்டாரு. நாங்க நான் என்னுடைய ஆசை என்னன்னா, மாப்பிள்ளை எதிர்கட்சியா உட்கார்ந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதான் என்னுடைய அது. ஏன்னா அதிகாரப்பூர்வமா சட்டப்பூர்வமா சில செய்திகளை எடுத்து வைப்பாரு. அங்க நடக்கக்கூடிய 1-2 தவறுகளை திருத்தி கொள்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இறுதியா முடிச்சுக்கலாம், அவர்கிட்ட கேட்டு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வரப்போற 2026 எலெக்ஷன்ல யாரை தோக்கடிக்கணும்? முதல் இலக்கு எப்போதுமே திராவிடம், திமுகவை தோக்கடிக்கணும். ஆமா. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும்? இல்ல நீங்க வேறு ஏதோ அதை தான் தேடி போகணும். மறுபடியும் அதுதான் திமுகவை தோக்கடிக்கணும். அதிமுக என்ற கட்சி கொள்கை கோட்பாடு எல்லாமே இழந்து ஒரு மாபெரும் தலைமையை இழந்து அந்த கட்சி மிகப்பெரிய இதுலதான் இருக்கு. அதனாலதான் முழுக்க முழுக்க ஐயா அவர்கள் சொல்றதுல உண்மை இல்ல, உண்மை இல்லையா? எல்லாரும் அப்படிதாங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. அண்ணன் நான் திருப்பி நான் சொல்றேன், நாங்கள் தனித்துதான் போட்டி என்று ஒவ்வொரு பேட்டியிலையும் அண்ணன் சொல்லிட்டாங்க. நிறைய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சொல்லிட்டாங்க. அது மாதிரி நாங்கள் வேட்பாளரே போட்டாச்சு. வேட்பாளரை நியமித்து ஒரு கட்சி கன்னியாகுமரியில தொடங்கி வரிசையாக நம்ம வேட்பாளர் நியமிச்சு வந்துட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை, இதுவும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. அதனால எங்களுக்கு இந்த திமுக அரசு செய்த கொடுமைகளும் துரோகங்களையும் மக்களிடம் எடுத்து கொண்டு சென்று தனித்த ஒரு பெருங்கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது 2026 மிகப்பெரிய வெற்றியை சந்தித்து இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக நாம் தமிழர் கட்சி முதலிடத்துல நிக்கும். அதுல மாற்று அதுக்கு இன்னும் நம்ம ஒரு 15 வருஷம் உழைப்பு போட வேண்டியது இருக்கு. பரவாயில்லங்க. அப்ப அந்த திராவிடம் மொத்த நாட்டையும் சுரண்டிட்டு போயிடும். திராவிடம் மொத்த நாட்டையும் சுரண்டுறதுக்கான மிகப்பெரிய அரணாகவும் தூணாகவும் நாம் தமிழர் கட்சி வாழ்ந்து நிக்குது. இன்னைக்கும் மணல் அல்லனாலும் சரி, மண் அல்லாலும் சரி, மிகப்பெரிய போர் அரணா நிக்கிற நாம் தமிழர் கட்சி. எத்தனையோ திட்டங்களை இவங்க தொடங்கி வச்சு அதை தடுத்து நிறுத்திருக்காங்க. 8 வழி சாலையா இருக்கட்டும், இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், அவர்கள் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையாக எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வாழ்ந்து நிக்குது. அதனால எடப்பாடி ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக கூடி செயல்படல, நாம் தமிழர் இயக்கம் செயல்பட்டுச்சு. அதெல்லாம் நான் கண்ணார பார்த்தேன் இந்த 4 வருஷம். உண்மை. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி மறுபடியும் திமுக ஆட்சிக்கு தானே வித்துடுது. மறுபடியும் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நான் கேள்விப்பட்டது மட்டும் இல்ல, எனக்கு கிடைச்ச ஒரு செய்தி என்னன்னா, மொத்தம் 70 தொகுதி, சீமான் 70 தொகுதி, நாம் நம்ம தமிழக வெற்றி கழகம் 70 தொகுதி, இவர் ஒரு 70 தொகுதி எடப்பாடி. அது தவிர பேலன்ஸ் 24 தொகுதி கேப்டன் போயிடுது. அந்த உதிரிகளுக்கெல்லாம் அவங்கள சார்ந்தவங்க அந்தந்த 70 தொகுதிகள்ல பிரிச்சு கொடுத்துக்கிறது. இதுல அதிகமா யார் வெற்றி பெற்று வர்றாங்களோ அவங்க சீஃப் மினிஸ்டர்,
அப்புறம் இல்லைன்னு சொன்னால் மற்ற 2 பேருக்கு வந்து துணை முதலமைச்சர். இதுதான் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இதுக்கு வந்து பேரம் பேசப்பட்டு ஒரு பெரிய தொகைக்கு வந்து அச்சாரம் போடப்பட்டதாக எனக்கு கேள்வி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதை நான் நேரடியாக சில பேர்கிட்ட கேட்டால் தான் அது உண்மை தெரியும். இதுதான் நிலைமை. ஒரு சோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து கரெக்டான சோர்ஸா தான் இருக்கும். அந்த சோர்ஸ் யாரு ஃபர்ஸ்ட் சொன்ன அது அதெல்லாம் நான் சொல்ல இயலாது. அதெல்லாம் சொல்ல இயலாது. அதுக்கு கிளப்பி விடுவாங்க. அதெல்லாம் திமுக எல்லாம் கிளப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் இது வந்து ஆப்பர் பண்ணது உண்மை. ஆனா அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது இன்னும் எனக்கு தெரியல. திமுக கூட்டணியில இருந்து யாரும் விலகி வரலைங்க. அதெல்லாம் அப்படியே தான் இருக்காங்களா? நிச்சயமா யாரும் வெளியில வர மாட்டாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. புதிய கூட்டணியை திமுக உருவாக்குதா? இந்த பக்கம் இங்க பாருங்க, அர்ஜுன் ஆதரவு, அர்ஜுனை பத்தி ஏற்கனவே திரும்ப கண்டிச்சிட்டாரு. இனிமே தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாதுன்ட்டாரு. அந்த ஆளு பேச மாட்டாங்க. எப்போதும் அடிமையா இந்த கட்சியோட அது எங்கள்கிட்ட ஒன்றும் அடிமை இல்லை. அவங்க சுதந்திரம். இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை எம்எல்ஏ எம்பி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு என்ன எங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எத்தனை எம்எல்ஏ எம்பி வச்சிருக்காங்க, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க நாளைக்கு 70 சீட்டு கிடைக்குதுன்னா தாராளமா நீங்க 70 தொகுதியை ஜெயிச்சோ அல்லது ஒரு 50 தொகுதியை ஜெயிச்சு வந்தா கூட ஒரு பெரிய கட்சி ஆயிடுவீங்களே. அங்கீகரிக்கப்பட்ட பெரிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட அது வந்துடும் அல்ல. அதுதான் அந்த அங்கீகாரம் வேற. சட்டமன்றத்துக்குள்ள உள்ள நுழையிற ஒரு காலம் வருமல்ல, அப்ப வந்து போட்டுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே பாருங்க, வனலாவே நினைச்சு பாருங்க. 70 சீட்டு முடிஞ்சா 70 ஜெயிச்சு உள்ள போங்க, யாரு வேண்டான்னா. இதெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கை நிறைய வரும்ல, எல்லாமே வந்து சேரும். சார் தான் பாருங்க, உலகம் வந்து உருண்டை சார். உலகம் உருண்டை இப்படியே சுத்திக்கிட்டே தான் வரும். உங்கள்கிட்ட வந்து நிக்குது. நீங்க அதை நிப்பாட்டி அதுல ஏறி உட்கார்றதும் உங்க இஷ்டம், ஏறி உட்காராம போறதும் உங்க இஷ்டம். அது உங்க கையில தான் இருக்கு. அது பார்ப்போம். பயம் வந்துருச்சு, அச்சம் வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பார்த்துங்கிறது ஐயா மூலியமாவே தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சியா அவங்க மாற்று கருத்து இல்ல. அது இங்க பாரு, 2வது வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்ல இவங்க இதே மாதிரி போன நாடாளுமன்ற தேர்தலில் மாதிரி தனிச்சு இவங்களும் போட்டி போட்டு எடப்பாடியாரும் போட்டு போட்டாருன்னா இவங்க தான் எதிர்கட்சியா வருவாங்கன்னு என்னுடைய கணிப்பு மாறவே மாறாது. திரு சீமான் அவர்கள் தான் சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சியா வருவார். எப்போ வர்ற எலெக்ஷன்லயோ 26ல. இந்த கூட்டணிக்கு போயிடக்கூடாது. அவரு எந்த கூட்டணிக்கு? 70 இந்த 70 இந்த அஜெண்டா இருக்க, இந்த அஜெண்டாவுக்குள்ள நுழையாம இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் எதிர்கட்சியா வந்துருவாரு. அடுத்த ஆளுங்கட்சியா வர்றதுக்கு சான்சஸ். சிரிக்காமல் பதில் சொல்லி நம்மளை எல்லாம் சிரிக்க வைத்த திரு காமாட்சி நாயுடு அவர்களுக்கும் திரு நாம் தமிழர் சசிகுமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி.